ஜல்லிக்கட்டு கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. போராட்டத்தின் கள நிலவரங்களை செய்தியாளர்கள் அவ்வப்போது நேரலையில் வழங்கி வருகிறார்கள். அவர்களோடு தொடர்ந்து பேச இருக்கிறோம். முன்பாக சில செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரிலும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் குவிந்துள்ளனர். தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சதீஷ். ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆண்டும் தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாய அமைப்புகளை தொடர்ந்து தற்போது ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டம் மாணவர்களுடைய போராட்டமாக மாறியிருக்கிறது. திருப்பூரில் அனைத்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் திருப்பூர் மாநகராட்சி அருகே ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பீட்டாவை இந்தியாவில் தடை செய்ய வலியுறுத்தியும் இந்த மாணவர்களின் கோரிக்கை வலுத்து வருகிறது. இதற்கிடையே இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் குறிப்பாக திருநங்கைகள் அதிகமானோர் இங்கு வந்து நேரில் ஆதரவு உண்டு அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடன் அமர்ந்து போராடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு மாணவர்கள் அதிகமாக குவிந்து வருவதால் போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களின் கோரிக்கையானது தமிழகத்தில் உடனடியாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய அந்த பதாகைகளை ஏந்தி சாலைகளில் ஊர்வலமாக வந்து தற்போது திருப்பூர் மாநகராட்சி அருகே குவிந்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பகுதியில் குவிந்து வருவதால் அதற்கு இணையாக 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் பதற்றத்தை தணிப்பதற்காக இங்கு தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக